என்றும் நான் செல்ல மாட்டேன். அன்பான சொந்த பந்தங்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய தகப்பன் நம்மளை ஆட்கொண்டு வழிநடத்தக்கூடிய கிருபையுடைய தேவனுடைய நாமங்களை கொண்டு நான் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் யாவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை எல்லா விதத்திலும் அவர் வழிநடத்தி உங்களை என்னை அவர் பாதுகாத்துக் கொள்வார் என்கின்ற நம்பிக்கையோடு கூட இந்த நாட்களில் உங்களை மீண்டும் நான் சந்திக்க கத்தர் கொடுத்த பெரிதான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். எல்லாரும் நிறைய முடிவு எடுத்திருப்பீங்க இல்லையா? இந்த புத்தாண்டில் நிறைய நான் ஜெபிக்க போனோம், நிறைய ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், உண்மை பேசணும், பொய் பேசக்கூடாது, இனி பாவத்தை செய்ய மாட்டான் ஆண்டவர், உமக்கு பிரியமாக இப்படி சித்தத்தின்படி வாழ்வேன், யார் மேலேயும் கோபப்பட மாட்டேன், யாரையும் எரிச்சலாக பார்க்க மாட்டேன், ஒருவரை குறித்து ஒருவரை குற்றம் கூற மாட்டேன் என்று சொல்லி நிறைய காரியங்களில் நீங்கள் தீர்மானம் எடுத்திருப்பீங்க. ஆனால் எடுத்ததாக இராதபடி அதிலிருந்து முற்றிலுமாக மாறி பரிபூர்ணமாக சாந்த குணமுடையவர்களாக, அன்பு நிறைந்தவர்களாக, சமாதானத்துக்கு வழிகளை உருவாக்கக்கூடிய கிருபை உள்ள ஜனமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று நம்முடைய கிருபை உள்ள தேவனுடைய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துக்கிறேன். ஆவியானவர் உங்களுக்கு துணை புரிவாராக. சரிங்களா? ஒப்பு கொடுக்கிறது பிரச்சனை, நம்ம அதன்படி செயல்படணும். இன்றைக்கு ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டு நீங்கள் செபிக்கும் போது ஒரு மிகப்பெரிய அதிர்வுகள் உண்டாகும். உங்கள் ஜெபத்தில் ஒரு பெரிய மாற்றங்களை உங்களால் பார்க்க முடியும். அதை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 4ஆம் அதிகாரத்தில் 31வது வேத வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. நீங்களும் நானும் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய ஜெபமானது நம்ம இருக்கக்கூடிய இடத்தை என்ன பண்ணுங்க, அதர செய்யும். நம்முடைய ஜெபமானது சத்துருவை ஓட வைக்க வேண்டும். நம்முடைய ஜெபமானது நம்முடைய பிரச்சனைகளை ஜெயிக்க வைக்க வேண்டும். நம்முடைய ஜெபமானது அநேக உறவுகளை அரவணைக்கிறதாக காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கனமான, ஒரு மகத்துவம் உள்ள, ஒரு கிருபையுடைய ஜெப ஆவினால் இந்த ஆண்டு அநேக தேவ பிள்ளைகளை பரலோக தேவன் நிரப்ப போகிறார். வரத்தினாலும் கிருபையினாலும் உங்களை அலங்கரித்து நீங்கள் இதுவரை கண்டிடாத ஒரு மகிமனுடைய அபிஷேக ஆவினால் உங்களை நிரப்புவார். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த இயேசுவை குறித்து பிறருக்கு நீங்கள் சாட்சி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நீங்கள் ஜெபம் உள்ளவர்களாக, ஜெபத்தில் சரியாக தரித்திருக்கிறவர்களாக நீங்கள் இருக்கணும் இல்லையா? ஏன்னா நிறைய மனிதர்கள் ஜெபித்ததுனால தான் ஜெயத்தை கண்டார்கள். பாருங்க, எசேக்கியேலுடைய வாழ்க்கை முடிய போகிறது என்று ஒரு செய்தி தான். இனி உன் வீட்டுக்காரிகளை ஒழுங்குபடுத்திக் கொள், நீ பிழைக்க மாட்டாய் என்ற செய்தி சொன்னவர் ஒரு தீர்க்கதரிசி. ஆனாலும் அவன் தளர்ந்து போகாதபடி தன்னுடைய விசுவாசம் உள்ள ஜெபத்தை பரலோக தேவனுக்கு அவன் வெளிப்படுத்தி காட்டினதை நம் வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ சூழ்நிலை கண்டு, பிரச்சனையை கண்டு நீங்கள் படுத்து உறங்கி கொண்டிருப்பீர்கள் சொன்னால் நம்மளால் ஜெயிக்க முடியாது. இந்த பிரச்சனையை நான் ஜெபத்தினால வெல்ல முடியும் என்கின்ற நம்பிக்கை உங்களுக்குள் கடந்து வந்தால் நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றிக்கொள்ளும். சிந்தித்து பாருங்க இல்லையா? அன்றைக்கு நினிவே பட்டணங்கள் அழிக்கப்பட போகிற ஒரு செய்தி. அங்கு கூடி எல்லாரும் சிறுவர்களிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் உபவாசம் எடுத்து ஜெபித்தார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லும். அப்போ அவங்க அந்த ஒரு மனதோடு கூட தேவனை நோக்கி அத்தனை அன்பு உள்ளங்களும் பரலோக தேவனிடத்தில் மன்றாடி தன்னுடைய பாவத்தின் காரியங்களை அறிக்கை செய்து அவர்கள் செபிக்கும் பொழுது அந்த பட்டணத்துக்கு வரக்கூடிய அழிவையே தேவன் தடுத்து நிறுத்தினார் என்று திருமலை வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. அப்போ இந்த நாட்களில்
உனக்கு வேத வார்த்தையுடைய சத்தியம் மிக மிக அவசியமானது. அதை காட்டிலும் அந்த சத்திய வசனத்தை செயல்படுத்த வைக்க வேண்டும் என்று சொன்னார். நீ படித்திருக்கிற இந்த பரிசுத்த வேதாகத்தில் இருக்கிற வார்த்தைகள் அதை கிரியை செய்திட வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய ஜெபங்கள் அதிகமாக நின்றால் மட்டும்தான், உன் ஜெபத்தில் நீ அதிக நேரம் தரித்திருந்தால் மட்டும்தான் கிரியை செய்ய முடியும். பிதாவானவர் நம் ஜெபங்களை தள்ளாமலும் நம் ஜெபத்திற்கு உடனே அவர் பதில் கொடுக்கிறவரமாக இருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஜெப குறைவுகள் காணப்படும் என்று சொன்னால் இப்போது அந்த ஜெப ஆவிக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிங்க. ஆவியனுக்கு உங்களுக்கு மேல் ஒரு ஜெப ஆவியை ஊற்ற போகிறார். ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் இரக்கமுள்ள எங்கள் அன்பு தகப்பனே, இதோ உமது அன்பு பிள்ளையின் மீது ஒரு ஜெப ஆவியை நீர் ஊற்றுவீராகப்பா. ஜெப ஆவியை ஊற்றுவீராக. எல்லாவற்றையும் சாதிக்க அவர்கள் செபிக்கும் பொழுது அவர்கள் இருக்கிற இடங்கள் அதரக்கூடிய அளவுக்கு ஒரு கிருபையினுடைய ஜெப ஆவினால் ஒரு பிள்ளைகளை நிரப்புங்க. பரிசுத்த ஆவியுடைய ஜெப ஆவினால் ஒரு பிள்ளைகளை நிரப்புங்க. அந்த வீட்டுக்குள் இருக்கக்கூடிய நுகங்கள் கட்டுகள் அறுக்கக்கூடிய ஒரு ஜெப ஆவினால் உடைய பிள்ளைகளை நிரப்பி அவர்களை சாதித்து ஜெயிக்கிற பிள்ளைகளாக வைத்திருங்கள். அப்படியே நல்லது சுவாமி நீங்க செய்ய போகிற கிருபைக்காக சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யப்பட்டாகட்டும். ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, செபிங்க, ஜெயத்தை எடுங்க. கர்த்தர் தாமே இருப்பாருங்க. God bless you.